அஸ்ஸலாமு அலைக்கும். சாரி ப்ளீட்டிங் பார்க்கலாமா? என்கிட்ட ஒரு கிளையண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில. என்னோட சாரிய நான் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி கட்டியிருந்தேன். இப்போ அதே மாரி ப்ளீட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன். என்னால முடியல. அங்கங்க ரொம்ப சுருங்கி சுருங்கி இருக்கிறனால என்னால ப்ளீட் எடுக்க முடியல. உங்கனால முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் ஓகே குடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சாரிய ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அவங்க சொன்ன மாரியே பேங்கிள்ஸ் எல்லாம் புடிச்சு புடிச்சு இழுத்து ரொம்ப சுருங்கி இருந்துச்சு. நான் ஃபுல்லா ஸ்டீம் அயர்ன் குடுத்து அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். முந்தியோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முன்னாடி ரொம்ப சுருக்கமா இருந்துச்சு. இப்ப நம்ம நீட்டா புது சாரி மாரி அயர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நெறைய பேர் பட்டு சாரிய ப்ளீட்டிங் குடுக்கும்போது என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, "பட்டு சாரி வீணா போயிடுமா? இல்ல அதோட ஷைன் குறைஞ்சிருமா?" அப்படின்னு கேட்குறாங்க. சாரிய அயர்ன் பண்றதுனால அதோட ஷைன் குறையாது. அதுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஏன்னா, நாங்க ப்ரொஃபஷனல் எதிக்ஸோட எல்லாம் ப்ராப்பரா பண்ணி குடுக்குறோம். எங்ககிட்ட நீங்க சாரிய எப்படி தந்தீங்களோ, அதே மாரி திருப்பி உங்ககிட்ட ஒப்படைப்போம். என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது ஃபங்ஷன்ல பட்டு சாரி கட்டணும்னு ஆசை இருந்து, அதில ப்ளீட் எடுக்க கஷ்டப்பட்டு வேணான்னு விட்டுருந்தீங்கன்னா, இனி அந்த கவலை வேண்டாம். ஏன்னா, ஜஸ்ட் 3 ஸ்டெப் 2 மினிட்ஸ்ல வியர் பண்ற மாரி, உங்களோட பட்டு சாரிய நான் ஸ்டீம் அயர்ன் குடுத்து ப்ளீட் பண்ணி தந்துருவேன். நீங்க அத ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல வியர் பண்ணி, டக்குனு ஃபங்ஷன எந்தவித டென்ஷனும் இல்லாம அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க பிளஸ் சைஸ்ல இருந்தா கூட, உங்களுக்கு ஏத்த மெஷர்மென்ட்ல பக்காவா ப்ளீட் பண்ணி தந்துருவேன். உங்களுக்கு என்னோட சர்வீஸ் பிடிச்சிருந்து, என்கிட்ட நீங்க சாரி ப்ளீட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. பாய்.